ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் நான் உங்களுக்கு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிளாட் வந்து பாத்தீங்கன்னா சரியா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ஹெச் ரோட்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர்ல வடுகப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க. அந்த வடுகப்பாளையத்துல அதுவும் வந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ல வடுகப்பாளையம் ஸ்கூல்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ல ஆலமரத்து அம்மன் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கும் ஒரு 100 மீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய சைட் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. இதுதான் இந்த சைட்டுடைய லொக்காலிட்டி. வடுகப்பாளையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது நல்ல ஒரு பொட்டன்ஷியலான பொள்ளாச்சியிலேயே நல்ல ஒரு டெவலப்பிங்கான ஏரியான்னே சொல்லலாங்க. இங்க குறைஞ்சபட்சம் இடத்தினுடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு தெற்கு பார்த்தோ இல்லை ஒரு மேற்கு பார்த்தோ எந்த சைட் நீங்க எடுத்தாலும் சரி, கிராஸ் பிளாட் எடுத்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் நாங்க இன்னைக்கு விசாரிச்ச வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சத்திற்கு கீழே வந்து சைட்டுங்கிறது இல்லைங்க. சரிங்களா? அந்த குறைஞ்சபட்ச ரேட்லயே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 சென்ட் எடுத்திருக்கேன். ஸோ 30 லட்ச ரூபா உங்க கையில இருக்கு அப்படி நல்ல பிளாட் நீங்க பொள்ளாச்சியில தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளாட்டை நீங்க சூஸ் பண்ணலாம். பக்கத்துல என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு, எவ்வளவு காலேஜஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோல தெளிவா சொல்றேன். அடுத்தது அந்த பிளாட்டினுடைய சைசஸ் எப்படி இருக்கு, முன்னாடி எத்தனை அடி அகலமுடைய ரோட், இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடுகள் நிறைந்த பகுதி, இந்த சரௌண்டிங் இந்த லொக்காலிட்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை எழில் மிகுந்த காத்து மிகுந்த பகுதியில, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேரளா மலை சாரல்ங்கிறது அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. நல்ல ஒரு ரெசிடென்ஷியலான டைப் பூமி. ஓகேங்களா? நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தாங்க சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்தினுடைய டைமென்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சென்டர்ல. ஓகேங்களா? ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டு, நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்க சேல் சைட் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த சைட்டு. 27க்கு அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கிளமேல் பகுதியில் வடக்கு சைடும் தெற்கு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா 27 அடி. அதாவது உங்களுக்கு நார்த் டு சவுத் இந்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 50 அடி. இந்த நீளமும் வந்து பார்த்தீங்கன்னா 50 அடி. 27க்கு 50 அப்படிங்கிற அளவில் 1350 ஸ்கொயர் ஃபீட்ல 3 சென்ட் அப்படிங்கிற டிடிசிபி அப்ரூவ்டோட இருக்கக்கூடிய 2008லயே டிடிபி அப்ரூவ்டு இருக்குங்க, சென்னை அப்ரூவ்டு. அந்த அப்ரூவ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அப்ரூவ்ட் சைட்டாகவே வந்து பிரிச்சிருக்காங்க இந்த லேஅவுட்டை. அப்பமே வந்து வாங்கியிருக்காரு, ஒரு அப்ரூவ்ட் பிளாட்டாக வாங்கியிருக்காரு. இதுக்கு வந்து சிங்கிள் கையெழுத்து தாங்க, சிங்கிள் அத்தாரிட்டி வித் உங்களுக்கு பக்காவான கிளியர் டைட்டிலோட உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஈஸியிலிருந்து எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 23 அடி அகலமுடைய ரோடுங்க. உங்களுக்கு மெயின் ரோடு ஆக்சஸ்லேருந்து எல்லாமே ரொம்பவே பக்கமாக இருக்குங்க. ஸோ என்ஹெச் ரோட்ல இருந்து வெறும் 1.4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டு, நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் சைட்டு. நீங்க பக்கத்திலே நீங்க இந்த சைட்டை வாங்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இபில இருந்து வாட்டர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியா அவைல் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு. சரிங்களா? இதுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், நீங்க காலேஜஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா வித்தின் ஒரு கிலோமீட்டர்ல 5 ஸ்கூல் இருக்குங்க. ஓகேங்களா? சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இருந்து எல்லாம் 5 ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர்ல உங்களுக்கு மகாலிங்கம் காலேஜ் எல்லாம் இருக்குங்க. 2 கிலோமீட்டர்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உங்களுக்கு வந்துருது. பொள்ளாச்சி மெயின் டவுன் எடுத்துட்டீங்கன்னா சரியா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், ஆராதனா ஹாஸ்பிட்டல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்ஸ் பொள்ளாச்சியில. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாமே வந்து வெறும் 1 கிலோமீட்டர். நம்ம மெயினா பார்க்க வேண்டியது கிராசரி ஷாப்ஸும் பார்க்குறோம். அதெல்லாம் வந்து வெறும் 500 மீட்டர்ல இருக்குங்க. வடுகப்பாளையத்திலே மெயினா இருக்கு. நீங்க வர வழியிலேயே கிராசரி ஷாப்ஸ் எல்லாம் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அத்தியாவசியம் தேவையான நீட்ஸ் எல்லாமே வந்து பூர்த்தி செய்யும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக நமக்கு ஜியோ படி வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தனி மாவட்டமாக மாறும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் சிட்டி லிமிட்குள்ளே பக்காவாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கையில் ஒரு 2 to 3 லட்சம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும், நல்ல ப்ரொஃபைல் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு லோன் அவைல் பண்ணி கொடுத்து கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த சைட்டை உங்கள் பேரில் மாற்றுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எஸ்கே ஜவானை நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் வரைக்கும் கூட இருந்து பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க. எந்த ஒரு கவலையும் வேண்டாம். டைட்டில் கிளியராக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த சைட்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய். 3 சென்ட் 3.1 அப்படிங்கிற அளவில் சென்ட்டுக்கு 30 லட்ச ரூபா கோட் பண்ணுறாரு. இதிலிருந்தும் உடனடி கரையும் அப்படிங்கிற பட்சத்தில் நெகோஷியபிள் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குங்க. நீங்கள் வாங்க, சைட்டை பாருங்கள், மனசுக்கு பிடிச்சது அப்படின்னா
பக்கத்தில் விசாரிங்க. நாங்கள் சொல்கிற ரேட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக ரீசேல் வேல்யூ சூப்பராகவே இருக்கும். அந்த ரீசேலுக்கும் நான் கேரண்டிங்க. நன்றி மக்களே.